தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உலகம் உன்னை தள்ளினாலும் நீ என் விலைமதிப்பற்ற சம்பத்தாய் இருப்பதால் உன்னை என் உள்ளங்கையில் ஏந்தி பாதுகாப்பேன். மல்கியா 3:17. என் சம்பத்தை நான் சேர்க்கும் அந்நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த உலகம் உங்களை அற்பமாக நினைக்கலாம், உங்களை ஒதுக்கலாம். ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் உங்களை பார்த்து இவர்கள் என்னுடையவர்கள் என்று பெருமையோடு உரிமை கொண்டாடுகிறார். சம்பத்து என்பது ராஜாக்கள் தனக்கென்று பிரத்யேகமாக வைத்திருக்கும் மிக உயர்ந்த விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை குறிக்கிறது. நீங்கள் தேவனுடைய விசேஷித்த சொத்து. இன்று நீங்கள் சந்திக்கும் நெருக்கங்கள் உங்களை அழிப்பதற்கு அல்ல, அது உங்களை பட்டை கிட்டப்படும் வைரமாக மாற்றவே கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். எங்கு கிடந்தாலும் வைரம்தான். கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே உங்களை எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கான மதிப்பு மனிதர்களிடம் இல்லை, அது தேவனிடம் இருக்கிறது. நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். உங்களை யாராலும் பறித்து கொள்ள முடியாது. தைரியமாயிருங்கள். ஆமென். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, என்னை உமது விசேஷித்த சம்பத்தாக தெரிந்தெடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் நான் உமக்கு சொந்தமானவன் என்ற தைரியத்தோடு ஒரு ஜெய வாழ்வு வாழ கிருபை தாரும். இயேசுவே, கடன், வியாதி, மனவேதனை போன்ற போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூரண விடுதலை தாரும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.